இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நான் என்னோட 1 1/2 வயசு பையனுக்கு டெய்லி பழம் குடுப்பேன். பழம் குடுக்குறப்போ கனிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா, நான் அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டு தான் குடுப்பேன். நல்லா கனிஞ்சு இருந்தா தான் கட் பண்ணிப்பேன். சரி இந்த பழத்தில ரொம்ப கனிஞ்சு இல்ல, சரி இத குடுக்கலாம் அப்படின்னு நான் பிக்கிறேன். பிச்சு பார்த்தா உள்ள ரொம்ப புழுவா இருந்துச்சு. ஆனா பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெளிய தோல்ல ஓட்டையோ எதுவுமே இல்ல. அந்த இடம் கருப்பா இருந்துச்சு அவ்வளவுதான். மத்தபடி பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உள்ளே பிச்சு பார்த்தா அவ்வளோ புழு. எனக்கு ஒரு செகண்ட் ரொம்ப ஷாக் ஆயிட்டு. எதை நம்பி பிள்ளைகளுக்கு சத்தானதை நம்ம கொடுக்க பழம் சத்து நினச்சி தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதில் மருந்து அடித்து இவ்வளோ கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்களா என்னன்னே எனக்கு தெரியலை. ஏன் வெளியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பழம் உள்ளே இவ்வளோ புழுவாக இருக்குன்னே தெரியலை. பிள்ளைகளுக்கு நம்ம சத்தானதாக கொடுக்கணுன்னு பார்த்து பார்த்து கொடுக்குறோம். ஆனால் எது பழம் சத்துன்னு நினச்சி கொடுத்தா இதில் இப்படி இருக்குது. எதை தான் நம்பி பிள்ளைகளுக்கு, அதுவும் பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பழம் கொடுக்க இல்லை நீங்கள் சாப்பிடும்போதும் நல்லா பார்த்து கவனமாக சாப்பிடுங்க. ஒரு பழத்தில் மட்டும் இப்படி இருந்தால் சரி. நான் 3 பழம் வாங்கிட்டு வந்தேன். 3 பழத்துலேயுமே இப்படி தான் இருந்துச்சு. அதுவும் 2வது பழத்தில் இப்போ பார்க்குற பழத்தில் பெருசு பெருசாக புழுவாக இருந்துச்சு. எனக்கு சீரியஸாக ரொம்ப பயமாயிட்டு. இதை நான் தெரியாமல் என் பையனுக்கு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவன் வயிறு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பழம் சாப்பிட்றப்போ பார்த்து எல்லாருமே சாப்பிடுங்க.